அன்பு கூறாதருங்கள். ரோமர் 12:2 படிக்கும் பொழுது இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதருங்கள். இப்போ பிரச்சனை என்னன்னு சொன்னால், வாட் இஸ் வேர்ல்ட்லினஸ்? உலகத்தில் பலவிதமான உடைகள் இருக்குது, பலவிதமான தோற்றம் இருக்குது. நீங்கள் எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட விதமாக ஒரு தோற்றத்தை உருவாக்குறீங்க தானே. ட்ரெஸ் கோடு, மேக்கப் போடுறீங்க, ஜுவல்ஸ் போடுறீங்க. அப்போ இவைகளில் சிலவற்றை பார்த்து உலக பிரகாரம்னு சொல்கிறோம், ஒரு சிலவற்றை பார்த்து சாதாரணமாக எடுத்துக்கிறோம். இப்போது நிறைய பிக்சர்ஸ் நீங்கள் பார்த்தீங்க. இதில் இவைகள் தேவ ஊழியர்களுடைய தோற்றங்கள். இவைகளை பார்க்கும் பொழுது நீங்கள் சொன்னீங்க இதெல்லாம் உலக பிரகாரமாக இருக்குது. அப்போ ஏதாவது ஒன்றை சொல்லும் பொழுது அதற்கு ஒரு பேஸ் இருக்கணும்ல. உலக பிரகாரம் ஏன் சொல்கிறீங்க? இந்த விதமாக சிலர் சொல்கிறவல்ல இது அதான் இந்த பக்கத்துலேருந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இதை எப்படி சொல்கிறீங்க? இந்த மாதிரி சட்டை போட்டால் வேலன்ஸ் ஆகிடுமா? இந்த மாதிரி கிளாஸ் போட்டால் வேலன்ஸ் ஆகிடுமா? இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சுட்டா வேலன்ஸ் ஆகிடுமா? இந்த விதமாக ஜீன்ஸ் போட்டால், இந்த மாதிரி பேண்ட்ஸ் போட்டால் வேலன்ஸ் ஆகிடுமா? ஒருத்தர் எப்படி வாழ்கிறாருங்கிறத பார்க்கணும், அவருடைய உள்ளத்தை தான் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் அவங்க சொல்கிறாங்க. எனவே இது தொடர்பாக அதாவது இப்போ அந்த மாடர்ன் இந்த ஏஜில் பார்க்கும் பொழுது எல்லாமே அக்செப்டபுள்ங்கிற மாதிரி மாறிட்டு இருக்குது. இப்போ பெரும்பாலான பாஸ்டர்களுடைய தோற்றங்கள், நடைமுறைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது உலகத்தில் சினி ஆக்டர்ஸ் இருக்கிறது மாதிரி, ஃபேஷன் வேர்ல்டில் இருக்கிறது மாதிரி, ரொம்ப மாடர்னிசத்தை ரொம்பவும் லைக் பண்ணி அந்த விதமாக ரொம்ப அட்வான்ஸாக இருக்கிறவங்க, தங்களை விசேஷமாக மேக்கப் பண்ணி காமிக்கிறவங்க, இவங்களை போல் நம்மளும் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நாம் நல்லா இருக்கிறோம். அப்போ தான் வேர்ல்டில் உள்ள அதாவது சொசைட்டியில் உள்ள எல்லாரையும் நம்ம டச் பண்ண முடியும், எல்லாரையும் மீட் பண்ண முடியும். நீங்கள் உங்கள் ஆன்மீகத்துக்காக ஏதோ ஒரு குறிப்பிட்ட விதமான உடைமுறைகள், நடைமுறைகள் இருந்தால் அது உங்களை செக்லூடட் ஆக்கிடுது, மற்றவங்களுக்கு உங்களை மத்தியில் சேரவிடாமல் பண்ணிடுது அப்படிங்கிறப்பட்ட வாதங்கள் இருக்குது. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் உலக பிரகாரம்னு சொல்லிட்டீங்க. ஆனால் இப்படிப்பட்டவர்களுக்கு பின்னால் பெரிய மாஸ் இருக்குது. இவர்கள் நடத்துகிற கூட்டங்களுக்கு தான் அதிகமானவர்கள் கலந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ உண்மையாக தேவ வார்த்தையை நாங்கள் பேசுகிறோம், சத்தியத்தை தான் பேசுகிறோம், சத்தியத்தை தவிர வேறு எதுவும் பேசலை, ஒழுங்குமுறை பற்றி பேசுகிறோன்னா ஒரு 100 பேர் போனால் இது போன்ற கூட்டங்களுக்கு பல ஆயிரங்களும் போகிறாங்க. இவ்விதமாக இருக்கிற ஊழியர்களை குறித்து ஏதாவது கமெண்ட்ஸ் சொன்னாலோ, ஐயோ இதெல்லாம் ரொம்ப உலக பிரகாரமாக இருக்குது, இந்த உலகத்துக்கு ஏற்றபடி இருக்குது அப்படி சொல்கிறவள்ள அவங்க இதை நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, இப்படி இருக்கிற என்ன தவறு, வாட் இஸ் ராங் அப்படின்னு கேட்குறான். சார், இப்போ நம்ம மத்தியில் பிரதர் சுதாகர் இருக்கிறாரு. அவர் இதை குறித்து என்ன ஃபீல் பண்ணிவிட்டு நமக்கு என்ன விதமான ஒரு வெளிப்பாட்டை தர்றான்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல இதை நியாயப்படுத்துகிறவங்களுடைய வாதமாக நான் ஒரு இதை சொல்கிறேன் பிரதர். அதாவது நிறைய பேர் யூத்தை ஈர்க்கணும்னா இப்படி ஆடை தான் அணியணும். ஏன்னா அவங்க ட்ரெண்டில் போய் தான் அவங்கள நம்ம ஈர்க்க முடியும். இப்படி கோடு போட்டு தலையில் ஒட்டை கட் பண்ணி டிசைன் போட்டு அந்த பண்ணுறாங்க இல்லையா, மஷ்ரூம் கட்டிங், அப்படி வச்சிருக்கிறவங்கள ஈர்க்கணும்னா ஒரு ஊழியக்காரரும் அப்படியே மாறணும். இந்த பாக்ஸ் கட்டிங் எல்லாம், பாக்ஸ் கட்டிங் அது மாதிரி, அப்போ அந்த ஸ்பைக் அது மாதிரி, அதே மாதிரி கிருதா பார்த்தீங்கன்னா குச்சியாக வச்சிருக்கு. அப்போ அந்த குரூப் ஆஃப் பீப்புள் ஸ்டூடெண்ட்ஸை நம்ம ஈர்த்தரலாம். அதே மாதிரி மியூசிக் அது மாதிரி, டான்ஸ் அது மாதிரின்னு சொல்லி அவங்கள ஈர்க்கிறதுக்காக முதல்ல ஒரு புள்ளியில் துவங்குறாங்க அப்படின்னு அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. இதை நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அது ஒர்க் அவுட் ஆகுதா? அது ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னா அந்த ஃபீல்டுலலாம் இல்லை. நிச்சயமாக நான் எதிராக தான் சொல்லுவேன். வேதத்துக்கு என்ன, வேதத்தில் அவங்க இருக்கிறத தான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. துக்க வீட்டில் துக்கப்படுங்கள், அழுகிற வீட்டில் அழுங்கள் அப்படின்னு சொன்னால் நாங்கள் போய் அந்த மாதிரி அழ மாட்டோம். மஷ்ரூம் கட்டிங் வச்சுருக்கிறவனுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் மஷ்ரூம் கட்டிங் வச்சுருக்குறோங்கிற மாதிரி பதிலாக அது அமையுது. இப்போ நம்ம உலகத்தில் தான் வாழுகிறோம் பிரதர். ஆனால் நம்ம வாழ்கிறது உலகத்தில் தான் வாழ்கிறோம். ஆனால் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதீர்கள் அப்படின்னு சொல்லி பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாது. பவுல் தன்னுடைய அந்த அர்ப்பணிப்பை தேமா கூட இந்த மாதிரி உலகத்துக்கு பிரபஞ்சத்தின் மேலே ஆசை வச்சு பின்வாங்கி போனான் அப்படின்னு சொல்லுகிறத பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து ஒரு முறை சீடர்களோட பயணம் பண்ணி கொண்டிருந்தார். பண்ணி கொண்டிருக்கும்போது கடலில் போட்டில் போகிறார். போகும்போது அவர் அடித்தட்டில் தூங்குறத பார்க்குறோம். சீடர்கள்லாம் புலம்புறாங்க. என்னன்னு சொன்னால், உலகங்கிற கடல் மேலே போயிருந்தாலும் அந்த தண்ணி உள்ளே வந்தோன்னா அவங்க பதறாங்க. அப்போது அது மேலே தான் நம்ம போட் போகணுமே ஒழிய அது நமக்கு உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறதுல சீடர்களும் இயேசு கிறிஸ்துவும் ரொம்ப அவங்க பயந்து எழுதுனாங்க. அப்போ இயேசு கிறிஸ்துவ அவங்க எழுப்பும்போதே மூழ்குகிறோம், சாகுறோம், கவலை இல்லையா அப்படி தான் எழுப்புனாங்க. அப்போது போட் நீர் மேலே போகும்போது ரொம்ப ப்ளஷராக போகுது. அதே தண்ணி போட்டுக்குள்ளே வந்தோடனே அவங்க சாகுறாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய இதில். பொதுவாக என்னென்னா, நம்ம உலக பிரகாரம் சொல்கிறோம். இந்த வார்த்தை திரும்ப சொல்கிறவில்ல, நமக்கு அது கொஞ்சம் போர் அடிக்கவும் செய்யும். ஆனால் உலக பிரகாரமாக இருப்பதில் எப்படி, அது ஏன் உலக பிரகாரம்னு பேர் வாங்குது, அதை பற்றி ஏதாவது சொல்கிறீங்களா? இப்போ ஒருத்தருடைய அப்பியரன்ஸ், ஒருத்தர் ஒரு குறிப்பிட்ட ட்ரெஸ் பண்ணியிருக்காரு, இல்லை கொஞ்சம் ஜவுல்ஸ் போட்டிருக்காங்க, இதை பார்த்து எப்படி வேர்ல்டின்னு சொல்கிறோம். சினிமா கதாநாயகர்கள் எப்படி ஆடை உடுத்துறாங்களோ
அது உலகம்னு சொல்கிறோம். அந்த ட்ரெண்டு வந்து வெளிநாட்டிலேருந்து வந்ததோ இல்லை இங்கேருந்து வந்ததோ அந்த ட்ரெண்டு மாதிரியே இவங்களும் இருக்கிறதுனால பார்த்தோன்னே உலகம் ஆவிக்குரியவங்களும் அதே மாதிரி இருக்கிறாங்க. அப்போ அவங்க ஆடை அப்படி இருக்குது. உலகம் வந்து சம்பாதிக்கிறதுக்காக எது வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி உலகம் சொல்லுது. ஆவிக்குரியவங்களும் அப்படி செய்கிறாங்க. உலகம் வந்து ஒரு பதவி அந்தஸ்து, ஒரு காரினுடைய அந்தஸ்து, எல்லாத்தையும் அந்தஸ்தை வச்சு பணத்தை வச்சு நிர்ணயிக்குது, ஆடையை வச்சு. அதே போல் தங்களையும் மதிக்கணும் அப்படின்னு இந்த ஆவிக்குரியவங்களும் செய்கிறாங்க. ஆகவே இதுவும் உலக பிரகாரமான அந்த ஒரு நல்ல ரெப்ரசன்டேஷனை கொடுக்குது. உலகத்திற்கு இது ஒரு ரெப்ரசன்டேஷன். பெரும்பாலும் நம்ம வந்து சினிமா தானே சொல்கிறோம். இப்போ சினிமாக்காரன் ஃப்ளைட்டில் போகிறான், அதுக்காக நம்ம போகக்கூடாதா? சினிமாக்காரன் பஸ்ஸில் போகிற நம்ம போகக்கூடாதா? சினிமாக்காரன் கோட் சூட் போட நம்ம போடக்கூடாதா? அவன் போடுறாங்கிறதுக்காக அது சினிமாத்தனம் ஆகிடுமா? நம்ம அதை பின்பற்றக்கூடாதா? அப்படி சில கேள்விகள் இருக்குது. சினிமாக்காரன் சினிமா போட்டால் அது சினிமாத்தனம் தானே. சினிமாக்காரன் போடுறான். இப்போ அஜித்துங்கிற ஒரு நடிகர் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டார்னா அது சினிமா. அப்போ அதே ட்ரெஸ்ஸை நான் போட்டேன்னா என்னையும் மற்றவங்கள அந்த நடிகரை போலவே பார்க்கணுங்கிறது தான் என்னுடைய. அஜித் சாதாரண சட்டை போட்டார்னா அஜித் சாதாரண சட்டை போடுறது இல்லையா? அதாவது அஜித் வந்து சாதாரண, அது ஒரு ரோலுக்கு ஏற்ற மாதிரி பல ட்ரெஸ் போடுறாங்க. இல்ல, சில ட்ரெஸ் ஹிட் ஆயிடுது. அவர் சாதாரண ட்ரெஸ் போட்டு நிறைய நடக்க, அப்போ நம்மளும் சாதாரண ட்ரெஸ் போடக்கூடாதுன்னு போயிருமே. இல்லை, உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதுங்கள்னா வெறும் ஆடை கோடு மட்டும் ஒரு உதாரணத்துக்கு தான் நான் சொன்னேன். இல்லை, அதுதான் அந்த கிளாரிட்டிக்கு தான் இப்போ நம்ம வரணும். அதாவது ஆடை அப்படின்னு ஒரு நிமிஷம் நான் உங்களை இன்டரப்ட் பண்ணுறேன். ஆடை அப்படின்னு சொன்னால் சிலர் சொன்னாங்க பகட்டான ட்ரெஸ் அப்படின்னு சொன்னாங்க. யாருக்கு பகட்டு? 25,000 ரூபா சம்பளம் வாங்குறவருக்கு 10,000 ரூபா கோட் சூட்டு பகட்டு. 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவருக்கு 50,000 ரூபா கோட் சூட்டு பகட்டு. 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறவனுக்கு 2 லட்ச ரூபா சூட்டு கூட அவனுக்கு பகட்டு இல்லை. அவனுக்கு அது ரொம்ப சின்ன சின்ன காசு. நீங்கள் பகட்டுங்கிறது அவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய நிலைமையை பொறுத்து இருக்கு. இப்போ நான் 50,000 ரூபா சம்பாதிக்கிறேன், ஆனால் நான் வந்து 50,000 ரூபாய்க்கு ஒரு கோட் சூட் வாங்கி போடுறேன்னா அது பகட்டு. சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா. இப்போ நீங்கள் மெட்ராஸில் ஒரு இடம் இருக்குது, அங்கே வந்து கோட் சூட்டு மட்டும்தான் விற்கிறாங்க. அங்கே ஸ்டார்டிங் ப்ரைஸு 50,000 ரூபா. ஸ்டார்டிங் ப்ரைஸ் எவ்வளோங்க? நீங்கள் உள்ளே நுழைஞ்சிங்கன்னா முதல்ல உங்களை பார்த்து கேட்பாங்க, சார் நீங்கள் பாஸ்டரான்னு கேட்பாங்க. அங்கே உள்ளே நுழைஞ்சோடனே வேறு யாருக்கும் வாங்குற அவ்வளோ அளவுக்கு சக்தி கிடையாது. இந்த பாஸ்டரில் அந்த அவங்க கேட்பாங்க. ஏன்னா அங்கே வந்து 50,000 2 lakhs வரைக்கும் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா யாருக்கு பகட்டு? ஒரு பணக்காரன் போய் ஒரு கோடீஸ்வரன் போய் வாங்குறான், அப்படின்ட்டு ஒரு அம்பானி போய் வாங்குறாருன்னா அவருக்கு 1 லட்ச ரூபா கோட் வந்து பகட்டு கிடையாது. சரி, அதுலேருந்து நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? அதுலேருந்து வெறும் ட்ரெஸ்ஸை பார்த்து மாத்திரமே நீங்கள் வந்து ஒரு ஆளை பகட்டுன்னு சொல்லிட முடியாது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? ஒரு தகுந்த வஸ்திரமாக இருக்கணும். நீ ஒரு கிறிஸ்தவன் சொல்கிறவன் வெளியில் 4 பேர் பார்க்கும்போது அது பக்தி விருத்திக்கு ஏதுவானதாக இருக்கணும். எல்லாத்தையும் போட்டுக்கிறதுக்கு உனக்கு அதிகாரம் இருக்கலாம், ஆனால் உன்னை பார்க்குற மற்றவர்களுக்கு அது எந்த விதத்திலும் ஒரு டிஸ்டர்பன்ஸை, ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இடரல், அதுதான் சரியான வார்த்தை, அது உண்டாக்கக்கூடாது. அதனால் கூடுமான வரைக்கும் ஒரு கிறிஸ்தவன் ஒரு மாடரேட். அதனால தான் பைபிளில் சொல்லுது. இப்போவும் ஒரு தேவ ஊழியக்காரர் வந்து நல்லா ஜீன்ஸ் போட்டிருக்காரு, நல்ல ஒரு ரவுண்ட் அந்த நெக்கு ரவுண்ட் நெக் பனியன் போட்டிருக்காரு, மேலே இன்னும் ஒரு ஜாக்கெட் போட்டிருக்காரு, அப்புறம் ஒரு கிளாஸ் போட்டிருக்காரு, கையில் மோதிரம்லாம் போட்டிருக்காரு. அந்த மாதிரி நல்ல ஒரு குட் லுக்கிங். இந்த மாதிரி வரவில் எது அவங்கள எது இடர பண்ணுது? இது வந்து அதை பார்க்குற ஒருவருக்கு என்ன இடல் வருது? இதை தான் பிரதர் நான் ஏற்கனவே சொன்னேன். சினியில் பார்க்குற அதே ஸ்டைல் இங்கே இருக்குது, ஓகே இது பெட்டராக இருக்குது இருக்குங்கிறதுக்காக சொல்கிறீங்களே இல்லை, இது இவருக்கு என்ன விதமான ஒரு அஃபென்ஸ் ஏற்படுத்துது? இவருடைய பகிர்ந்து அங்கே சினியில் வந்து அல்லது மற்ற அங்கே இருக்குங்கிறதுனால இங்கே இருக்கக்கூடாதுங்கிறீங்க? அங்கே இருக்கிறதுனால இருக்கக்கூடாது. அங்கே இருக்கிறதுனால அவங்க தன்னுடைய வியாபாரம் அதுதான். இப்போ அந்த வியாபாரத்திற்கு அவங்க அந்த ஆடை அணிகிறாங்க. இவர் வியாபாரம் இல்லை, இவர் வந்து ஜீவனுள்ள தேவனுடைய சாட்சியாக நிற்கிறாரு. இப்போ இவருக்கு அந்த ஆடை சொல்ல இப்போ சிவாஜி கணேசன், எம்ஜிஆர் இவங்க எல்லாம் சினி ஃபீல்டில் இருக்கிறவங்கள இன்சர்ட் பண்ணாங்க, டிஷர்ட் போட்டாங்க. அதில் நம்ம நார்மலாக கிறிஸ்டின்ஸும் போடுறாங்களே இன்சர்ட் பண்ணுறாங்க. இப்போ சில கேட்குறேன், ஏன் சட்டை அவ்வளோ நீளத்துக்கு வாங்கிட்டு நீ இன்சர்ட் பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க சினிமா நடிகர்கள் இப்போ பண்ணுறாங்க, நீயும் பண்ணுற, அப்போ நீ வந்து வித்தியாசமாக இல்லையே, இதை மட்டும் ஏன் குறை சொல்லுன்னு கேட்குறாங்க. இது வந்து வெறும் ஆடை பிரச்சனை. அதனால தான் பிரதருக்கு இன்சர்ட் பண்ணால் வந்தாங்க போல இருக்கு. இல்லை, என்னோட இது வந்து வெறும் ஆடையினுடைய வெறும் எக்ஸ்டர்னலாக நம்ம ஆடையில் தான் பார்க்குறோம். இப்போ ஒருத்தரை பார்த்தோன்னா டக்குன்னு ஆடையில் தான் முடிவு பண்ணுறோம். ஆடை மட்டும் இல்லை, இப்போ வந்து ஒரு சிலர் 5-6 ஜுவல்ஸ் போட்டு வராங்க, எல்லா விரலையும் எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் வந்து ரிங்ஸ் போட்டிருக்கிறாங்க, நிறைய பேங்கிள்ஸ் போட்டிருக்காங்க,
நிறைய கோல்டு இதெல்லாம் பண்ணுறோம். அப்படி வரவங்கள அவங்கள பார்த்து என்ன ரொம்ப உலக பிரகாரமாக இருக்கிறாங்களே அப்படின்னு. இன்னும் சிலர் வந்து கொஞ்சம் கவர்ச்சியாக ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க, இல்லைன்னா கொஞ்சம் நல்ல மேக்கப் போட்டு வராங்க, இல்லை நல்ல ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு வராங்க, அவங்கள பார்த்து உலக பிரகாரமாக இருக்கு. இப்போ உலக பிரகாரம்னு சொல்கிறவல்ல, இப்போ உதாரணமாக ஒன்று வந்து சிகப்பாக இருக்குது, அப்போ இன்னொன்று காமிச்சு நீ அந்த மாதிரி சிகப்பாக இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் நமக்கு விளங்குது இந்த சிகப்பு அதில் இருக்கக்கூடாது அப்படின்னு. நீ உலக பிரகாரமாக இருக்கணும். உலக பிரகாரம் என்றால் என்ன என்பதற்கான ஒரு விளக்கம் வேணும். அதான் நீங்கள் சொல்லணும். இப்போ உலக பிரகாரமான வெறும் ஆடைங்கிற ஒரு இதுலேயே நம்ம இவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டோம். அது வந்து இப்போ அந்தஸ்துன்னு எடுத்துங்க. இப்போ ஒரு பெரிய பதவியில் இருக்கிறவருக்கு பின்னாடி 10 கார் வரணும், அவரை யாரும் டக்குன்னு ரீச் ஆக முடியாது, அவருக்கு நிறைய பூனைப்படை அதெல்லாம் வரணும். அதே மாதிரி நம்மளும் இருக்கணும் அப்படிங்கிறதும் ஒரு உலக பிரகாரமான ஒரு சூழல் தான். டக்குன்னு அவரை வந்து ஒரு ஊழியக்காரரை யாரும் பார்க்க முடியாது. நான் ஒரு ஊழியக்காரரை சந்திக்க போகும்போது இல்லை பிரதர் வந்து அனாயிட்டிங்கில் இருக்காங்க, முடிஞ்சோடனே தான் பார்க்க முடியும். சரி, உலக பிரகாரமாக இல்லாமல் ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார், அவர் எப்படி இருப்பார்னு எதிர்பார்க்குறீங்க? கிட்டத்தட்ட இப்படி இருப்பார். உலக பிரகாரமாக என்னுடைய டெஃபினிஷன் எப்படி இருக்குன்னா, இந்த மாதிரி இந்த வெளித்தோற்றங்கள்லாம் வந்து கலாச்சாரத்தை அடிப்படையாக கொண்டது. இப்போ நீங்கள் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லேருந்து ஒருத்தர் வந்தாருன்னா அவர் நார்மலாக கோட்டு சூட்டும் போடுவார். அது அவருக்கு வந்து பகட்டோ அவங்களுடைய நார்மல் ட்ரெஸ்ஸு அதுதான். அதே மாதிரி யூரோப்லேருந்தோ ஒரு அமெரிக்காவிலேருந்தோ சில லேடிஸ் வந்தாங்கன்னா அவங்க ஷார்ட்டாக ட்ரெஸ் போடுவாங்க. அது அவங்க நார்மல் அவங்களோட அக்செப்டட் அவங்க கல்ச்சரில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரெஸ்ஸு. இப்படி வெளித்தோற்றங்களை பார்த்துக்கிட்டே நம்ம போனோம்னா இதில் தான் உலகத்தோற்றம் இல்லை. ஒரு லெவலை கிராஸ் பண்ணி ரொம்பவும் இப்போ சொன்னது இங்கெல்லாம் குத்திக்கிட்டு இந்த பழைய பித்தாளை பேரிச்சம்பளத்துக்கு போகிறதெல்லாம் எடுத்து இங்கெல்லாம் மாட்டிக்கிட்டு நிறையா அப்படி இருக்காங்க. அது மாதிரி இருந்தால் ஓரளவுக்கு நம்ம வெளித்தோற்றம் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி உலக மக்களை பிரியப்படுத்துகிறது போல வாழ்கிற வாழ்க்கை தான் உலக பிரகாரமான வாழ்க்கை. ஏன்னா இப்படிலாம் பண்ணாதான் உலக மக்கள் பிரியப்படுவாங்க, அவர்கள் அட்ராக்ட் பண்ணப்படுவாங்க, அவர்களுக்கு பிரியமானது செய்யணும். தேவனுக்கு பிரியமானதையும் தேவ நோக்கத்தையும் பின்னுக்கு தள்ளிவிட்டு உலக மக்கள் உலகம் எதை விரும்புகிறதோ அது ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், அது ஒரு ஃபேஷனாக இருக்கலாம், அது ஏதாவது ஒரு ஸ்டைலாக இருக்கலாம், ஏதாவது ஒரு மெத்தடாக இருக்கலாம். எது ஒன்று உலக மக்களை முதன்மைப்படுத்துகிறதோ, தேவனையும் தேவனுடைய நியமங்களையும் திட்டங்களையும் பின்னாடி வச்சுட்டு உலகத்தையும் உலக மக்களின் விருப்பங்களையும் நிறைவேற்றத்திற்கு முன்வைக்கப்படுகிறதோ அதெல்லாம் உலக பிரகாரம். உலக மக்கள்லாம் யார்? நாமளும் உலகத்துல தான் இருக்கிறோம். உலக மக்கள்லாம் யார்? உலக மக்கள்லாம் இங்கே நான் மீன் பண்ணுறது ஆண்டவரை அறியாத மக்கள். தேவனையே அறியாமல் ஆண்டவரையும் அறியாமல் ஆண்டருக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் இப்போ லட்சமாக போகிறாங்கல்ல, கூட்டங்களுக்கு போகிறாங்கல்ல, அந்த மாதிரி ஆண்டவரையே அறியாத, ஆண்டவரையே அறிஞ்சு கொள்ள விருப்பப்படாத, சத்தியத்தையே அறிய விரும்பாததுனால தான் இப்படிப்பட்ட கூட்டங்களே தயாராகுது. ஏன்னா சத்தியத்தை சொல்கிறது அவங்களுக்கு எல்லாம் இருக்கவே முடியாது. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பாவம் பரிசுத்தம் 2 வார்த்தையை பேசுகிற ஊழியர் இடத்துக்கு அவங்க போகவே மாட்டாங்க. ஆராதனை செய், துதி குதி ஆராதி உனக்கு கர்த்தர் செய்வார், இப்படிப்பட்ட இடங்களுக்கு தான் போவாங்க. இவை எல்லாமே பார்த்தீங்கன்னா சத்தியத்தை மறைக்கிறதும் உலக மக்களை புண்படுத்தக்கூடாது, அவர்களுக்கு இருதயத்தில் கீறல் விழுந்துடக்கூடாது, குத்திடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியே எண்ணத்தோடு அவர்களை பிரியப்படுத்தும்படியே பேசுகிற வார்த்தைகள். எங்கேயுமே பாருங்கள், இவர் கூட ஒரு பிரசங்கத்தில் சொல்லியிருக்காரு, நல்ல மரம் நல்ல கனி கொடுக்கும். இது வரைக்கும் பிரசங்கம் பண்ணுவாங்க. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும் சொல்லக்கூடாது. சொன்னீங்கன்னா போயிடுவான். வெட்டுறதை பற்றிலாம் பேசக்கூடாது. நல்ல மரம் நல்ல கனி கொடுக்கும். நீ நல்ல மரம், நீ நல்ல மரம், நீ நல்ல மரம், நல்ல கனி கொடு, நல்ல கனி கொடு. கிறிஸ்துவ வந்து உலகத்தில் அவருடைய ஊழியத்தை என்டர் ஆகும்போது பிசாசான வனாந்தரத்துக்கு கொண்டு போய் அவரை வந்து சோதனையை பார்க்குமா, அப்போது உலகத்தையும் அதனுடைய ராஜ்யத்தையும் அதனுடைய மகிமையும் அவர் காட்டி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ உலகத்தை ராஜ்யம் மகிமை அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவுக்கு காட்டி நீ தாழ விழுந்தா நான் உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி, அப்போ அந்த உலகத்தினுடைய மகிமை சத்துருக்கிட்ட இருக்குது. யாரெல்லாம் அதை யூஸ் பண்ணுறாங்களோ மேபி அவங்க எவ்வளோ பெரிய பரிசுத்தவானா அப்படின்னு தங்களை காட்டி கொண்டாலும் அவங்க ஒரு குறிப்பிட்ட எதிராளிக்குடைய கையால் தான். சரி, நல்ல பல கருத்துக்களை சகோதரத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொண்டோம். இது நம்ம இப்போ கன்க்ளூஷனுக்குள்ளே வரல. இது நம்ம முழுசாக நம்ம இதை அனலைஸ் பண்ணி இப்படிங்கிறத கண்டுபிடிக்கலை. இது ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்டார்ட் தான். இன்னும் இதை குறித்து நம்ம நிறைய இன்னும் தருணங்கள் கிடைக்கின்ற பொழுது நம்ம பேசுவோம். முக்கியமாக என்னென்னா, இந்த காலகட்டங்களில் ஒரு காலத்தில் ஊழியக்காரங்கன்னா ஒரு குறிப்பிட்ட விதமாக தான் ட்ரெஸ் பண்ணணும், அவருக்கு ஒரு அப்பியரன்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட விதமாக இருக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்து, அதனால் சிலர் வந்து தாடி வச்சுருந்தாங்க, ஜிப்பா போட்டாங்க, காவி கட்டியிருந்தாங்க, ரொம்ப 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 தங்களை சன்னியாசிகளாக மாற்றியிருந்தாங்க. ஆனால் அப்படித்தான் இருக்கணும்னு பைபிள் சொல்லலை. வேதம் என்ன சொல்லணும்னு சொன்னால் தகுதியான வஸ்திரம். அப்போ தகுதியான வஸ்திரம்னா என்ன தகுதி அப்படிங்கிற கேள்வியும் வருது. உதாரணமாக வீட்டில் ஆண்கள் வந்து லுங்கி கட்டுறாங்க, இது தகுதியற்ற வஸ்திரமா தகுதியான வஸ்திரமா?
ஒரு நான் கேட்குற அந்த வஸ்திரம் தகுதியானதா இல்லையா? தகுதியானது. இப்போ அந்த லுங்கியே கட்டி கொண்டு நான் இப்போ ப்ரீச் பண்ண வந்தால் நீங்கள் என்ன பார்த்து சொல்லுவீங்க? தகுதி இல்லாமல் வந்துட்டாருங்கிறீங்க. அங்கே தகுதி தானே. இல்லை, இதுக்கெல்லாம் ஏதாவது சட்டத்திட்டம் இருக்கா? வீட்டில் கட்டினா தகுதி, வீட்டில் கட்டலைன்னா தகுதி இல்லை. வீட்டில் எல்லாரும் நைட்டிஸ் போடுறாங்க, அதே மாதிரியே சர்ச்சுக்கு வர வெள்ளையும் அப்படியே வந்தால் அது தகுதி இல்லை. இப்போ வீட்டில் அதிகமாக நேரம் போடுறது ட்ரெஸ் அதுதான். அப்போ அந்த ட்ரெஸ் தான் அவங்க சூஸ் பண்ணியிருக்கிற நல்ல ட்ரெஸ்ன்னு அர்த்தம், அது தகுதி. அப்போ இதில் என்ன பார்க்குறோன்னா, நூலிலே ஓடிக்கொண்டிருக்கிறதுக்குன்னா இதில் ஒரு ஃபிக்ஸ் அண்ட் ரூல்ஸு கிடையாது. அதாவது சரியான இது விதி கிடையாது. விதின்னு சொன்னால் இப்படி இருந்தால் அப்படி. அப்போ லுங்கி அங்கே தகுதியாக இருக்குது, இங்கே தகுதி இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒருத்தர் லுங்கி வேண்டாம். இப்போ அரசியல் தலைவர்களெல்லாம் வந்து டோட்டி கட்டி இந்த இது வேட்டி கட்டிட்டு வராங்க இல்லையா? இது தகுதியான வசதி தானே. ஆனால் நம்ம ஒரு கவர்னர் வந்து வேட்டி கட்டிட்டு வந்தால் நம்ம ஒரு விதமாக பார்க்க, அதை வந்து தகுதியில் நினைக்கிறோம் இல்லையா? அப்போ என்னன்னு சொன்னால் பொதுவாக ஏதோ ஒரு அப்பியரன்ஸு நம்முடைய காமன் சென்ஸுக்கே விளங்குது, இது சரி இது சரியில்லை. ஆனால் இதுக்கு வாத பிரதிவாதத்துக்கு வந்தால் நம்ம என்ன பண்ண முடியாது. ஏன் லுங்கி நான் கட்டி கொண்டு பிரசங்கம் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டால் என்ன பண்ண முடியாது. நீங்கள் ஏதாவது ஒரு பைபிள் ஒரு வசனத்தை எடுத்துக்காட்டி, இல்லை தகுதி இல்லைன்னு இது எப்படி சொல்லுவோம்? தகுதி இல்லாமல் கடையில் வைக்கிறான், தகுதி இல்லாமல் நீங்கள் வாங்கிக்கிட்ட எல்லா வீட்லேயும் லுங்கி இருக்குது, எப்படி தகுதி இல்லை? அப்போ பொதுவாக என்னன்னு சொன்னால் நமக்கு 2 சென்ஸ் வேணும். ஒன்று காமன் சென்ஸ், இன்னொன்று ஸ்பிரிச்சுவல் சென்ஸ். இப்போ உலகப்பிரகாரம்னா என்ன? இப்போ 1 யோவான் 5:4 அவர்கள் உலகத்துக்குரியவர்கள், தே ஆர் பிலாங் டு திஸ் வேர்ல்ட். நாம மட்டும் எங்கே உள்ளவங்க? நாமளும் உலகத்தில் தான் இருக்கிறோம். அவர்கள் உலகத்துக்கு உரியவன்னா அப்படின்னா உலகத்து உள்ள மக்களுக்கு ஏற்ற விதமாக பேசல பார்க்குறோம். இன்னும் 1 யோவான் 2 உலகத்திலும் அவர் உள்ள அன்பு கூறாதவர்கள் பார்க்குறோம். இன்னும் இப்போ ரோமர் 12:2 படிக்கும் பொழுது இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம், அதாவது do not change yourself to be suitable for this world அப்படின்னு அர்த்தம் வருது. அது அந்த உலகத்துக்கு நீ ஏற்றவனாக இருக்கும்படியாக உன்னை மாற்றிக்கொள்ளாதே. இப்போ இதில் வந்து திட்டவட்டமான தெளிவான விதிகள் இல்லை, இது தகுதி இல்லை. உதாரணம் பார்த்தீங்கன்னா அவன் ரொம்ப ஆடம்பரமாக உடுத்துட்டு வரான்னு சொல்கிறோம். இப்போ ஒரு கோட் சூட்டு உடுத்துட்டு வரவர் பார்த்தீங்கன்னா சிலது 15,000 இருக்குது, 25,000 இருக்குது, 50,000 இருக்குது, 1 lakh இருக்குது, 2 lakhs இருக்குது கோட். அது சிம்பிளாக கோட் சூட்டுன்னா ஒரு தகுதியை ஒருத்தர் சொல்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் ஒரு 5,000 செலவு பண்ணி ஒருத்தன் வந்து டிஷர்ட்டு, கலர் ஷர்ட்டு, நல்ல டிசைன் எல்லாம் பண்ணிவிட்டு கிளாஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்தால் இவன் ஆடம்பரமாக இருக்குன்னு சொல்கிறோம். அவன் 1 lakh கட்டி ஸ்பெண்ட் பண்ணி ட்ரெஸ் போட்டு வந்தால் அவனை நம்ம என்ன பண்ணுறோம்? ரொம்ப மாடஸ்ட்டாக நல்லா இருக்கிறான், கச்சிதமாக இருக்கும். அப்போ இவனை பார்த்து சொல்கிறேன், இவன் மொத்தமே 5,000, இவனுடைய டோட்டல் காஸ்டியூம்ஸுடைய காஸ்ட் எவ்வளோ ஆகுது? 5,000 தான். அவன் என்ன பண்ண டிஷர்ட் போட்டிருக்கான், ரொம்ப கலர்ஃபுல்லாக போட்டிருக்கான். என்ன அவன் சினிமாலெல்லாம் அந்த மாதிரி போட்டு ஆடுறதுனால இவனை பார்த்து நம்ம என்ன சொல்கிறோம்? அப்போ இதன் மத்தியில் என்ன பார்க்குறோன்னா, வேர்ல்டினஸ்னால் நமக்கு ஒரு சென்ஸ் இருக்குது. அந்த சென்ஸ் என்ன சொல்லுது? இது வந்து அவ்வளவு சூட்டபுளாக இல்லை, அப்போ ஒரு மாடஸ்ட்டாக இல்லை, இது வந்து ஒரு நல்ல விதமான ஒரு தோற்றமாக இல்லைன்னு பார்க்குறோம். அப்போ இவைகளை பார்க்கும் பொழுது உலகப்பிரகாரம் உலகம் என்றால் என்னென்னு பார்க்கும் பொழுது ஆக்சுவலி தேவன் படைத்தது வானத்தையும் பூமியும் தான். ஆனால் மனிதன் தேவனை இழந்ததினால் உருவானது தான் உலகம். தேவன் படைத்தது வானத்தையும் பூமியும், தம்முடைய சாயலே மனுஷனையும். அந்த மனுஷன் தேவனை இழந்த பொழுது உருவானது உலகம். அந்த உலகத்து மக்கள் அப்படின்னா யாருன்னு சொன்னால் தேவனை அறியாதவர்கள், தேவனுக்கு பிரியமாக எது இருக்குங்கிறது வந்து கவலைப்படாதவங்க, தேவனுடைய பார்வையில் எது சரி எது தவறு என்பதற்கு அவர்கள் முக்கியத்துவம் கூட தான் உலகத்துக்குரியவர்கள். அப்போ இப்படிப்பட்டவர்களுக்கு உரியவைகளை இவர்கள் பேசுகிறாள்னு தான் யோவான் சொல்கிறார். அப்போ என்ன அர்த்தம்னு சொன்னால் இவர்களுக்கு தேவனை பற்றி கவலை கிடையாது, பரிசுத்தத்தை பற்றி கவலை கிடையாது, ஒரு நல்ல ஒரு தோற்றத்தை வந்து கவலை கிடையாது. தோற்றம் எப்படி இருக்கணும் பார்க்கும் பொழுது தாழ்மையாக இருக்கணும், அடக்கமாக இருக்கணும், இதுதான் விதி. புரிகிறதா? என்ன ட்ரெஸ் பண்ணுறோம், என்ன மாடர்ன் ட்ரெஸ் பண்ணுறோம், எந்த விதமான அப்பியரன்ஸ் கொடுக்குறோங்கள, இது வந்து தாழ்மைக்கு அடையாளம் மாதிரி. இப்போ இந்த பிக்சரில் நம்ம பார்த்தோம், இதை பார்த்த உடனே வந்து ஒருத்தருக்கு என்ன தோன்றுது? கொஞ்சம் ஒரு பெருமையாக தன்னை அதிகமாக அழகுபடுத்தி மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு போகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற எண்ணம் வருது. ஏன்னா அதில் என்ன குறையுது? தாழ்மை. அந்த ஹியூமிலிட்டி என்ன செய்கிறது? குறைகிறது, தாழ்மை குறையுது. இவர் வந்து ஒரு சினிமா நடிகரை போல், சினிமா நடிகர்கள் எப்போவுமே அட்ராக்ட் பண்ணுறதுக்காக பண்ணுவாங்க இல்லையா, மற்றவங்களை பீப்புளை வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக, அவங்களுக்கு அட்ராக்ஷன் தான் ரொம்ப முக்கியம். அதே போல் இவங்க பண்ணுற பொழுது உலகத்துக்குரியவங்களும் நம்ம சொல்கிறோம். ஆனால் இவங்ககிட்ட கேட்டால் இவங்க என்ன சொல்கிறாங்க? நீ உள்ளத்தை பாரு அப்படிங்கிறாங்க. நீ வந்து தோற்றத்தை பார்க்காதா, யார் அவங்க விருப்பத்துக்கு ட்ரெஸ் பண்ணலாம், அதை பற்றி என்ன கவலை இருக்கும். ஆனால் உள்ளத்தில் இருக்கிறத பார்க்கும் பொழுது ஒருவர் குறிப்பிட்ட விதமாக அநேகர் தன்னை திரும்பி பார்க்க வேண்டும், அநேகரால் தான் கவர்ச்சிக்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்தை வெளிப்படுத்தும் விதமான உடைய அணிகிற பொழுது இது ஒரு நோக்கம் இல்லையா, இது ஒரு இன்டென்ஷன். இந்த இன்டென்ஷனை யார் பார்க்குறா? நான் சொல்கிறது என்னென்னா வெளியே அதை அவுட்வேர்ட் அப்பியரன்ஸ் ஏன் பார்க்குற? உள்ளத்தை பாரு. இப்போ இந்த உள்ளத்துக்குள்ளே இது இருக்குது. என்னது? நான் எல்லாரும் மாதிரி இல்லாதபடிக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக
ரொம்ப எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக ரொம்ப இம்ப்ரெசிவாக என்ன செய்யணும், ரொம்ப மற்றவங்க பார்க்குறவள்ள என் மேலே ஒரு கவர்ச்சி ஏற்படும். அப்போ இது போன்ற காரியங்கள் தான். அது மாதிரி ஒருத்தங்க வந்து ஒரு செயின் போடலாம், அதுதான் அழகு. அழகுன்னு சொன்னால் இப்போ ஒரு டேபிள் போடுறோம், ஒரு க்ளோத்து போட்டால் இது அழகாக இருக்கு இல்லையா? இதில் இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று 4 போட்டால் எப்படி இருக்கும்? அது என்ன சொல்லும்? எங்கிட்ட இருக்குது, நாங்கள் எங்கே விட்டு போடுறது, அதெல்லாம் 4 போட்டோம். அப்போ ஒரு செயின் 2 செயின் வந்து அழகு. இது நம்ம விதியால் சொல்ல முடியாது, நீங்கள் இத்தனை செயின் போட்டால் தகுதி இத்தனை தெரியும். ஆனால் அதே ஒரு 4-5 போடுறவல்ல அது எதை ரிவீல் பண்ணுகிறது? மனிதன் முகத்தை வெளியே தான் பார்க்குறான். ஓகே, காடு உள்ளதான் பார்க்குறான். காடு என்ன பார்க்குறாரு? நீ இத்தனை செயின் போடுறதுடைய காரணம் என்ன? உங்ககிட்ட இருக்குது, எல்லாரை விட நான் வந்து கொஞ்சம் வெயிட்டான ஆள், என்னால் இல்லைன்னா என்னாலும் இவ்வளோ அணிய முடியும். அப்போ அதில் என்ன இல்லை, தாழ்மையில் அடக்கம் இல்லை. அது மாதிரி ட்ரெஸ் வந்து எப்படி அணியலாம்? இப்போ நாம் மாடர்ன் யுகத்தில் வாழ்கிறோம். மாடர்ன் யுகத்தில் வாழ்கிறவள்ள நம்ம ஓல்டன் டைம்ஸ் ட்ரெஸ்ஸையாக போட முடியும்? இந்த காலத்தில் என்ன இருக்குதோ. ஆனால் என்ன தகுதி, எந்த உடையும் அது என்ன செய்ய வேண்டும்? அடக்கத்தையும் தாழ்மையும் நல்ல தோற்றத்தையும் கொடுக்க வேண்டும். நம்முடைய தோற்றம் மற்றவர்களை மயக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உடையதாக இருக்கக்கூடாது. மற்றவர்கள் நம்மை மதிக்க வேண்டும். ஆனால் சொசைட்டியில் யாரும் இப்போ மதிப்பை விரும்புறதில்லை, நம்மளை ரசிக்கணும்னு தான் விரும்புகிறாங்க இல்லையா? பெரும்பாலும் ஆண்களும் பெண்களும் நம்மளை பார்த்து ரசிக்கணும். பெரும்பாலும் இன்றைக்கி ஃபீமேல்ஸ் பார்த்திங்கன்னா ரசிக்கத்தான் விரும்புகிறாங்களே ஒழிய மதிக்கணும்னு எதிர்பார்க்கல. ஏன்னா இந்த உலகம் வந்து முற்றிலுமாக பரிசுத்தத்துக்குள்ளே இல்லை. இந்த உலகம் வந்து என்ன செய்கிறது? ரசிக்க தான் விரும்புதே ஒழிய என்ன செய்யலை, மதிக்க விரும்பலை. ஆனால் மதிப்பிற்குரியதாக உடை இருக்கணும், இதுதான் விதி. அப்போது மதிப்பிற்குரியதாக உடை இருக்கணும்னா உடலை அது எந்த அளவுக்கு கவரணும். அதுக்கு ஒட்டுமொத்தமாக உடலை மூடணும்னு அர்த்தம் கிடையாது. இப்போ ஒட்டுமொத்தமாக உடல் முழுசாக மூடிட்டு இது ஒரு பெண்ணுன்னு சொன்னால் ஒரு ஆண் அந்த குறித்து ரொம்ப சிம்பிளாக போயிடும்னு நினைக்கிறீங்களா? பெண்ணன்று தெரிந்தாலே ஒரு ஆணுக்கு ஒரு எண்ணம் வரும். என்ன அது முழுசாக உடைய மறைத்திருந்தாலும் இது காமன். அதே நேரத்தில் வந்து ஒரு பெண் தன்னுடைய உடலுடைய பகுதிகளை அதிகமாக எக்ஸ்போஸ் பண்ணுகிற பொழுது ஆணுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் அந்த பூமி இழுக்கப்படுகிறது. இங்கே தான் நமக்கு என்ன வேணும்? காமன் சென்ஸு வேணும். மற்றவர்களுடைய உணர்வுகளுக்கு நம்ம தீனி போடுறோம். நாம் வந்து மதிப்பை தேடலில் மற்றவர்களால் ரசிக்கப்படுவதை விரும்புகிறோம். அப்போ இது போல் தான் அது ஜுவல்ஸாக இருந்தாலும் சரி, ட்ரெஸ்ஸாக இருந்தாலும். அப்போ ஊழியர்கள் வருகிற பொழுது இதற்கு ஒரு முன்மாதிரி வாத பிரதிவாதம் வச்சா, நீ மட்டும் சட்டை போடலையா, நீ மட்டும் பேண்ட்ஸ் போடலையா, நீ மட்டும் கோட் போடலையா, நீ மட்டும் சூட் போடலையா? இப்போ நான் வந்து இப்படி சட்டை போடுறேன்னா கோட்ஸ் போடுறதுல நான் எதிரானோ கிடையாது. எதுவாக இருந்தாலும் என்ன செய்யலாம், கச்சிதமாக போடலாம், அழகாக போடலாம். ஆனால் கவர்ச்சிக்கிறதா போடக்கூடாது. ஆண்களாலும் பெண்களும் கவர்ச்சிப்பதை நோக்கமாக கொண்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா பெரும்பாலான பெண்கள் வந்து, நான் எல்லாருக்கும் தெரியுமா, துப்பட்டா என்ற ஒன்று எதுக்காக கண்டுபிடிச்சான்? ஏன் வந்து மாடர்ன் ட்ரெஸ்லேயே சேர்த்து கொடுக்குறான்? அதை ஏன் அதை நம்ம யூஸ் பண்ண மாட்டேங்கிற? மூஞ்சி துடைக்கிறதுக்காக கொடுக்குறான். அது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கா? அது இல்லையே. ஆனால் எத்தனை பேர் அதை யூஸ் பண்ணுறோம்? சர்ச்சில் எத்தனை பேர் வந்து யூஸ் பண்ணுறாங்க? ஃப்ரெண்டில் வந்து கொயர் போடுறவில்ல, சிங்கிங் பண்ணுறவில்ல, ஒர்ஷிப் பண்ணுறவில்ல. இன்றைக்கி எத்தனை லேடி. அப்போ என்ன சொல்கிறான்? நீ ஏன் மூத்த மூஞ்சை பார்க்குற? ஒரு ஆணுன்னா மூஞ்சை தான் பார்ப்பான் இல்லையா? நமக்கு வந்து உள்ளத்தை பார்க்குற கண்கள் கிடையாது, காடுக்கு தான் இருக்குது. அவன் கண் மாமிச கண்ணில் இருக்கிறோம், மாமிசத்தை என்ன செய்வான்? இது உலக வீதி நீதி. அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஏன்ற அளவுக்கு அதுக்காக நம்ம ஒரு சாக்கு போய் எடுத்து மூடிக்கிட்டு வரணும். இந்த ஆம்பளைகள் இருக்கிற இடத்துல அப்படிலாம் இருக்க முடியாது. ஒரு பேலன்ஸ் எதுலேயுமே என்ன செய்யக்கூடாது. ஒட்டு மொத்தமாக சிப்பாக தான் போடணும், இல்லைன்னு சொன்னால் இப்படி சினி ஆக்டர் மாதிரி போடும், அப்படி கிடையாது. இன் பிட்வீன் என்ன செய்யணும்? ஒரு பேலன்ஸ். கச்சிதமாயிரு, அழகாயிரு, டீசெண்டாயிரு. சிலர் பார்த்திங்கன்னா வேணும்னே நம்மளை அற்பமாக்கி காட்டுறது. அற்பமாக்கியெல்லாம் காட்டக்கூடாது. அவசியம் இல்லாமல் நம்மளை அற்பமாக்கக்கூடாது, ஆடம்பரமாக்கியும் காட்டக்கூடாது. ஆக இவ்விதமாக நிறைய காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். இப்பொழுது நமக்கு அடுத்த செய்தி பகுதி இருக்கிறபடினால அதிகமான நேரங்களை நாம் செலவிட விரும்பவில்லை. இதை குறித்து உங்களுக்கு ஒரு சிந்தனை தூண்டுறதுக்கு தான் இதை ஆரம்பிச்சிருக்கோம். இது வந்து நம்ம இன்னும் நிறைய தொடர்ந்து பேச வேண்டியது இருக்கிறது. நீங்கள் அதை சிந்திங்க நிறைய. ஏன்னா நம்ம மாடர்ன் டைம்ஸில் இருக்கிறதுனால இது போன்ற காரியங்கள் அதிகமாக சிந்திக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நம்முடைய பிள்ளைகளை வளர்க்குற விஷயத்துலையும் நாம் சின்ன குழந்தைகளாக இருக்கிறவங்களே என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, இதை நம்ம மனசில் வைக்க வேண்டியது. எனவே சிந்திப்போம், தொடர்ந்து விவாதிப்போம். கர்த்தருக்கு பிரியமானது எதுவோ அதை நாம் செய்வதற்கு நம்ம ஒப்புக்கொள்வோம். இந்த பேலன்ஸ்டுன்னு சொல்கிறார் இல்லைங்களா, நம்ம வந்து ஒரு நடுநிலையாக இருக்கணும். மாடஸ்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை ஆங்கிலத்தில் இருக்குது, மாடஸ்ட். இந்த பேலன்ஸ்ட் யாருக்கு வரும் தெரியுங்களா? யாருக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரோ அவங்களால தான் இந்த மாடஸ்ட் திங்கிங்கை செய்ய முடியும். மற்றவங்கெல்லாம் வாதம் தான் பண்ணுவாங்க, ஆர்கியூமெண்ட் தான் பண்ணுவாங்க. யாருக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரோ அவர் தான் வந்து ஒரு நடுநிலைமையில் நின்று மாடஸ்ட்டாக சிந்திக்க முடியும். அதனால் இந்த இவ்வளோத்துக்கும் அடிப்படை காரணமே என்னென்னா, இந்த பரிசுத்த ஆவியினால் உண்மையால் நிரப்பப்படாததனுடைய விளைவுகள் தான் இதெல்லாம். இப்படி இருக்கக்கூடாது, அப்படி இந்த என்ன, இப்படி இந்த என்ன. 10,000 ரூபா ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு ஒருத்தன் உள்ளே எளிமையாக இருக்கலாம் தெரியுமா? நீ 2 ரூபா ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நீ வெளியே அவ்வளோ பெருமையாக இருக்கிற தெரியுமா? இப்படி வாதங்களை நிறையா வைப்பாங்க. ஆனால் யாருக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறாரோ அவரால் என்ன செய்ய முடியும்? நிதானிக்க முடியும். இது எனக்கு போதும்
ஐ டோன்ட் வாண்ட் டு பி a somebody. நான் பிறரால் பிறரை கவர்ச்சிக்கக்கூடிய ஒரு நபராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் நானாக இருந்துட்டு போகிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு அந்த ஆவியானவருடைய ஆட்கொள்ளுதல் இருக்கிறவங்களாம் டெஃபினட்டாக செய்ய முடியும். அதான் மொத்தத்தில் என்னன்னு சொன்னால், நான் சொன்னேன் ஏற்கனவே, காமன் சென்ஸ், ஸ்பிரிச்சுவல் சென்ஸ். இதை நம்ம உடனே கேட்பாங்க, பைபிள் இது எங்கே இருக்குன்னு. நம்ம எழுத்து வடிவில் என்ன செய்ய முடியாது, காண்பிக்க முடியாது. உதாரணமாக ஒரே ஒரு உதாரணம் சொல்லி முடிக்கிறேன். இப்போ பாக்ஸ் கட்டிங்னு ஒரு கட்டிங் வருது இல்லை, அது காலங்கள் மாறி மாறி வரும். நாம் அந்த காலத்து ஸ்டைலை பின்பற்ற முடியாது. அதே நேரத்தில் இங்கே டாப்பில் மட்டும் கொஞ்சம் வச்சு முற்றிலும் என்ன செய்கிறோம். இப்போ இது எப்படி தவறுன்னு சொல்கிறது? ஒரு காலத்தில் இருந்த ஸ்டைல் தான் கரெக்ட். இது எப்படி சொல்கிறது? ஒரு காமன் சென்ஸ் சொல்கிறது இல்லையா? அது எப்படி அறிவுபூர்வமாக நல்லா தெரியலை. ஒரு டீசென்ட் அழகுனாலே ஒன்றை பார்த்தோன்னே இது அழகுன்னு சொல்கிறோம். ஒன்று அழகில்லைன்னு சொன்னால் எப்படி அழகில்லைன்னு சொல்லுவோன்னு கேட்டால் என்ன செய்ய முடியாது, பதில் சொல்ல முடியாது. அப்போ இதில் இன்னொன்று என்ன, ஸ்பிரிச்சுவல் சென்ஸ். நம்ம அவர் சொன்ன மாதிரி ஆவியானவரால் நடத்தப்படுகிற பொழுது நமக்கு எது சரி தவறுன்னு தெரியும். இந்த ஆவியானவரால் நடத்தப்படாத காரணத்தினால தான் இது உலக பிரகாரம்னு சொன்னால் நீ எப்படி சொல்லுவ அப்படின்னு அவங்கள்ட்ட எதிர் விவாதம் செய்கிறது, தங்களை மாற்றிக்கொள்ள தயாரில்லை. ஏன்னா இவர்கள் அந்த பெரிய மாதம் தான் என்ன செய்யறாங்க, குறி வைக்கிறாங்களே ஒழிய ஒரு 4-5 நல்லவங்களுக்கு அவங்க குறி வைக்கிறது கிடையாது. உலகம் பெரிய மெஜாரிட்டியாக இருக்குது, இது மைனாரிட்டி. அவங்க மைனாரிட்டி விரும்பல, மெஜாரிட்டி என்ன செய்கிறாங்க, விரும்புகிறாங்க. எனவே தொடர்ந்து இதை சிந்திப்போம். இப்பொழுது இத்துடன் இதை நாம் முடித்துக்கொள்கிறோம். அடுத்த பகுதிக்கு நாம் செல்வோம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. அல்லேலூயா.